செய்திகள். சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு, ஜனாதிபதி அறிவுறுத்தல். 13வது திருத்த சட்டம் தொடர்பில் சுமந்திரன் மௌனம் காத்தது ஏன்? வெளியான தகவல். சஜித்துடன் இணைந்த 20 லட்சம் உறுப்பினர்கள். அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெறுமாறு அவசர அறிவுறுத்தல். எரிபொருள் விநியோகத்தில் பாரிய மோசடி. கிளிநொச்சியில் ஐஸ்கிரீமுக்காக அணிதிரண்ட மக்கள். சீரற்ற காலநிலை காரணமாக முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்குவதற்கு அல்லது அந்த வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக இடம்பெற்றுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலையினால் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பது தொடர்பாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே சாகல ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த சில நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை பாதித்த சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பது அல்லது அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு தகுந்த இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு பயனாளிகளின் இணக்கப்பாட்டின் பேரில் அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு உரிய இழப்பீடு வழங்குதல் அல்லது முப்படைகளின் பங்களிப்புடன் உடனடியாக வீடுகளை நிர்மாணிக்கவும், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக இடம்பெற்றுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகள் தொடர்பில் முறையான அறிக்கையை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு சாகல ரத்நாயக்க மேலும் பணிப்புரை விடுத்தார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தின்னக்கோன், முப்படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டதுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இணைய வழி தொழில்நுட்பத்தினூடாக இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. அதாவது காலமாக பேசப்பட்டு வரும் 13ஆம் திருத்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் மற்றும் தற்போதைய பேசு பொருளான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆகிய இரண்டு முக்கியமான விடயங்களையும் தனித்தனியாக எடுத்து கலந்துரையாடுவது பயனில்லை என சுட்டிக்காட்டிய தமிழ் தலைவர்கள் முக்கியமான இந்த இரண்டு விடயங்களில் உள்ள சாதக பாதகம் குறித்து துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்பதையும் தெரிவித்தனர். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவும் 13ஆம் திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஆச்சரியமடைந்துள்ளார். போலீஸ் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குறித்த இருவரும் ஒப்புக்கொண்டனரா என்று வியப்புடன் கேட்டுள்ளார். இதன்போது சுமந்திரன் மௌனம் சாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தமது கருத்துக்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் அறிக்கை ஒன்றையும் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கையளித்தார். அதில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் இரா சாணக்கியன், மாவை சேனாதிராஜா, எம் ஏ சுமந்திரன், எஸ் ஸ்ரீதரன், சி வி விக்னேஸ்வரன், எஸ் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் செல்வராச கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை இந்திய வம்சாவளி தமிழர்கள் தொடர்பாக இலங்கை இந்திய வளர்ச்சி கூட்டாண்மை மற்றும் கூடுதல் ஒத்துழைப்பு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழ் தலைவர்களுக்கிடையே சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 4000 வீடுகளில் நிர்மாண பணிகளை நிறைவு செய்யுமாறும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்தில் முன்னெடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜெய்சங்கரை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கையின் பல முக்கிய அரசியல் பிரமுகர்களை சந்தித்துள்ளார். அவர் இலங்கைக்கான தனது ஒருநாள் விஜயத்தை நிறைவு செய்து நேற்று வியாழக்கிழமை மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கு சென்றுள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியில் புதிதாக 20 லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி இவ்வாறு தெரிவித்தார். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதிக அளவில் திரண்டதால் உறுப்பினர் அட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன்படி 10 நாட்களில் 20 லட்சம் வேலை திட்டம் வெற்றியளித்துள்ள நிலையில் 10 நாட்கள் அல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது அரசியல் பயணத்தை பிரபல குழுவுடன் ஆரம்பித்துள்ளார். எனவே பெரும்பான்மையான மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை நோக்கி வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறது என்றும் அது மக்கள் பிரதிநிதிகளுடனான ஒப்பந்தம் அல்ல. இந்த ஒப்பந்தத்தில் தமது கட்சி முன்னணியில் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலை சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கால்நடைகள், நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் இந்த பாக்டீரியாக்கள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பு வருடத்தின் கடந்த 6 மாதங்களில் இலங்கையில் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நோய்க்கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீர் இணைந்த பிறகு அது கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் மற்றும் வாயின் சளி சவ்வுகள் வழியாக மனித உடலில் நுழைகின்றது. மேலும் இந்த தொற்றுக்கு பல சமயங்களில் சிகிச்சை பெறாதவர்கள் உயிரிழப்பதாகவும் எலிக்காய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெட்டு காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்களுக்கு இந்த தொற்றை பொறுத்தவரையில் ஆபத்து உள்ளது என்று வைத்தியர் ஒருவர் எச்சரித்துள்ளார். எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் கோலித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அதிக காய்ச்சலால் கண்கள் சிவத்தல், வயிற்று வலி, இருமல், புள்ளிகள், தசைவலி, தலைமுடியில் வலி போன்ற அறிகுறிகள் ஆரம்பத்தில் ஏற்படும் என்றும் இவ்வாறான அறிகுறிகள் வந்தால் வைத்தியரை உடனடியாக நாடவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு சுமார் 31,021 மில்லியன் ரூபாய் மேலதிக தரகு பணமாக செலுத்தப்பட்டமையினால் பொதுமக்களுக்கு எரிபொருளுக்கான மேலதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2022 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அறிக்கை மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை ஆராய்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முன்னிலையில் அளித்த போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகாரிகள் செலுத்திய இந்த கட்டணத்தால் தற்போது ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டருக்கு ₹5.85, ஒக்டேன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு ₹7.50, ஆட்டோ டீசல் லிட்டருக்காக ₹5.80, சூப்பர் டீசல் லிட்டருக்காக ₹6.96 பணம் மேலதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக இதன் போது தெரிய வந்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விற்பனை பிரிவால் எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்களுக்கான சுற்றறிக்கையை 8 வருடங்களுக்கு மேலாக வழங்குவதில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததன் காரணமாக 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ₹3,416 மில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்படி கூட்டுத்தாபனத்திற்கு பாரியளவான மோசடி செய்துள்ளமை தொடர்பில் விற்பனை பிரிவு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் இதுபோன்ற மோசடியில் ஈடுபடுவது குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்திய கோப் குழுவின் உறுப்பினர்கள் இந்த மோசடிகளுக்கு கூட்டுத்தாபனத்தின் உள்ளக அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியது. இது தொடர்பில் கூட்டுத்தாபனம் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் வந்திருந்த அதிகாரிகளிடம் கோப் குழு கேள்வி எழுப்பியது. இதன்படி மோசடியில் ஈடுபட்டவர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அந்த அதிகாரிகளின் முறைகேடுகள் குறித்து கூட்டுத்தாபனம் எடுத்த நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையை 7 நாட்களுக்குள் குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோப் குழு பரிந்துரை செய்துள்ளது. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் உணவு உள்ளிட்ட பல்வேறு தன்சல்கள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் கிளிநொச்சியில் சந்திர பூங்காவிற்கு அருகில் பொசன் போயாவை முன்னிட்டு இன்று ஐஸ்கிரீம் தன்சல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பெருமளவான மக்கள் அணி திரண்டு வந்து ஐஸ்கிரீமுக்காக மிக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.